வெல்கம் டு மதர்ஸ் கிச்சன். மதர்ஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மாம்பழ பாயசம் ரெசிபி. இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியானதும் கூட. இப்போ இந்த மாம்பழ பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். மாம்பழ பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம 2 கப்பு பால் வச்சுருக்கோம், 1/4 கப்பு சர்க்கரை வச்சுருக்கோம், கண்டென்ஸ்டு மில்க்கு 4 டேபிள் ஸ்பூன், 2 ஏலக்காய் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல பழுத்த மாம்பழம் நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் வச்சுருக்கோம். கடைசியாக பாயசம் பண்ணிவிட்டு அலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சமாக மாம்பழ துண்டுகளும் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பால்னால் இந்த கப்பில் நான் 2 கப்பு எடுத்திருந்தேன். இந்த கப்பையே நான் பேஸ் பண்ணி சர்க்கரையும் நான் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரோ பவுலோ கப்போ இல்லை எந்த ஒரு மெஷர்மெண்ட் இது எடுத்தாலும் அதையே பேஸ் பண்ணி நீங்கள் சர்க்கரையையும் அளந்துக்குங்க. இப்போ நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இப்போ நமக்கு பால் நல்லா காஞ்சிடுச்சு, பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/4 கப்பு சர்க்கரையையும் 2 ஏலக்காய் நம்ம பொடிச்சு வச்சதையும் இந்த ஸ்டேஜில் கலந்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாம்பழம் அரைச்ச அந்த ஒரு மாம்பழத்தோட கலவையை இதில் நம்ம கலக்கக்கூடாது. நல்லா பால் நம்ம ஆற விட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் கடைசியாக நம்ம மாம்பழத்தை நம்ம கலக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம காய்ச்சின பால் நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா இப்போ கூல் ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்கை இதில் ஃபுல்லாகவும் நம்ம சேர்த்துட போகிறோம். இப்போ நம்ம இதை கலந்துக்க போகிறோம். எல்லாமே நம்ம ஒன்று சேர நல்லா கலந்து வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து அரைச்ச ஒரு மாம்பழத்தோட சதப்பகுதியையும் இப்போ நம்ம இதில் சேர்த்து கலந்துக்க போகிறோம். பங்கனப்பள்ளியில் செய்யும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பங்கனப்பள்ளி கிடைச்சா அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதையுமே நல்லா ஈவனாக ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம நல்லா இதையெல்லாம் ஒன்றா கலந்து எடுத்துக்க போகிறோம். விருப்பப்படுறவங்க நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வச்சிருந்து கூட சில்லுன்னு நீங்கள் குடிக்கலாம். இப்போ நல்லா இதை நம்ம ஈவனாக கலந்து எடுத்துக்கலாம். மாம்பழ பாயசம் இப்போ நம்ம எடுத்து வச்ச மாம்பழ துண்டங்களும் கட் பண்ணி வச்ச பாதாம் பிஸ்தா முந்திரியால் அலங்கரித்து தயாராகிடுச்சு. இதை நீங்கள் குளிர்விச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்பழம் கிடைக்கிற சீசனில் இதை மாதிரி செய்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.